வெல்கம் ஆல் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் கீரை தண்டு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி முளைக்கீரையோட தண்டு தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பொரியல் பார்த்திங்கன்னா சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், சாதத்தில் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நான் ஒரு கட்டு முளைக்கீரையோட தண்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்டோட தோல் பகுதியெல்லாம் இது மாதிரி நம்ம உடச்சி எடுக்கும்போது வந்துடும். இதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் இதை நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து காஞ்சதுக்கப்புறம் இதில் நம்ம 1/2 ஸ்பூன் கடுகுளுந்து சேர்த்துக்கலாம். கடுகுளுந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் ஒரு காஞ்ச மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வரட்டும். வெங்காயம் ரொம்ப பொன்னிறமாக வதங்க தேவையில்லை, ஓரளவுக்கு வதங்கி வந்தாலே போதும். இப்போ வெங்காயம் வதங்கி வந்ததும் ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்து விட்டு தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா காரத்துக்கு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே ஒரு காஞ்ச மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போது 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து விட்டு இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம கட் பண்ணி வச்ச கீரைத்தண்டை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டு 2 நிமிஷம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மூடி வச்சு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். இது வேகும்போது நம்ம அடிக்கடி இதை நம்ம கிளறி விட்டுடலாம், இல்லைன்னா அடி பிடிக்கும். இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறம் மூடி வச்சிடலாம். பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம பார்க்கும்போதே தெரியும் தண்ணி எல்லாம் வற்றி கீரைத்தண்டு பொரியல் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கீரைத்தண்டு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இது கூட நம்ம கடலைப்பருப்பு சேர்த்து செய்கிறதுனால கீரைத்தண்டு சாஃப்டாக இருக்கும். அந்த கடலைப்பருப்பு கொஞ்சம் கடுக்குன்னு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சரிதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.